ஸோ வணக்கம், இது உங்கள் அதிகாரம் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ நம்ம கல்வெட்டு சம்பந்தமான கேள்விகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அசோகரின் இரண்டாம் தூண் கல்வெட்டு. ஸோ அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டு தர்மத்தை பத்தி கூறுது. ஸோ தர்மத்தோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதாபிமானம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹதிகும்ப கல்வெட்டு. ஸோ ஹதிகும்ப கல்வெட்டு கலிங்க நாட்டு அரசன் காலவேலனை பத்தி கூறுது. ஸோ இந்த ஹதிகும்ப கல்வெட்டு முக்கியமா சங்க காலத்தை பத்தி குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பூலாங்குறிச்சி கல்வெட்டு. ஸோ பூலாங்குறிச்சி கல்வெட்டு களப்பிரர்களை பத்தி கூறுது. ஸோ இந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை. ஸோ முக்கியமா இந்த களப்பிரர்களோட காலத்தை இருண்ட காலம் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மாங்குளம் கல்வெட்டு. ஸோ மாங்குளம் கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி கூறுது. ஸோ இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை கொற்கையின் தலைவன் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கூரம் செப்புப்பட்டயம். ஸோ கூரம் செப்புப்பட்டயம் நரசிம்மர்மன் பத்தி கூறுது. ஸோ இந்த கூரம் செப்புப்பட்டயத்துல முக்கியமா இந்த பிரியாளா, மணிமங்கலம், சுரமாரா போன்ற போர்களை பத்தி கூறுது. ஸோ இந்த மூன்று போர்களும் ஸோ நரசிம்மர்மனுக்கும் இரண்டாம் புலிகேசி நடந்திருக்கும். ஸோ இந்த மூன்று போர்களையுமே நரசிம்மர்மன் தான் வெற்றி பெற்றிருப்பாரு. ஸோ தேங்க்யூ.